ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் குற்ற சம்பவங்கள் குறைந்து வருவதாக டிஎஸ்பி பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். மாவட்டம் முழுவதும் காவல்துறையின் சார்பிலே பல்வேறு பகுதிகளில் அதிநவீன சிசிடிவி கேமராக்களை கிராமங்கள் தோறும் பொருத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அதன் ஒரு பகுதியாக கீழக்கரை உட்கோட்டத்துக்கு உட்பட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் அவர்கள் தற்பொழுது டிபிள்கே வலசை பகுதியிலே சிசிடிவி கேமராவை தூக்கி வைத்துள்ளார்கள். இது குறித்து அவரிடத்தில் பேசலாம். சார் வணக்கம். சார், நம்ம கீழக்கரை டிவிஷன்ல இப்போ அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருது. இந்த கேமராக்கள் பொருத்தப்படும் பொழுது தற்பொழுது உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு? இந்த கேமரா நாங்கள் கீழக்கரை சப்டிஷனில் சுமார் ஒரு 600 கேமராஸ் இதுவரையிலும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கிராமங்களில் பொருத்தப்படுறதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். கிராம மக்களுடைய முழு ஒத்துழைப்பு கிடைச்சிட்டு இருக்கு எங்களுக்கு. இப்போ அந்த வகையில் பார்த்தா காடு காவல்காரன் வலசையில் இன்றைய தினம் 9 கேமரா சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணதை நான் இங்கே திறந்து வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு வில்லேஜஸ்லையும் இப்போ நாங்கள் அவேர்னஸ் கேம்ப் நடத்தி இந்த கேம்ப் சம்மந்தமாக விவரங்களை சொல்லி மக்கள்கிட்ட பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு எல்லா கிராமங்களும், அதாவது சிசிடிவி கேமரா இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நிலைமை இதே மாதிரி அமைச்சிட்டு இருக்கோம். இந்த கேமராக்கள் அமைச்சது மூலமாக நிறைய குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குற்றங்களை நிறைய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவியா இருந்திருக்கு. இந்த விவரம் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கேமரா அமைக்கிறதுக்கு எல்லாரும் முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காடு காவல்காரன் வலசை கிராமத்தை சார்ந்த பழனிக்குமார் அவர் நடத்திருக்கிறார். அவரிடத்துல பேசலாம். வணக்கம். இப்போ காவல்துறை அறிவுறுத்தின் பேர்ல நீங்க எத்தனை கேமரா போடுறீங்க? இது எதுக்காக நீங்க இந்த முதல் கட்டமா போடுறீங்க? சார், முதல் கட்டமாக நாங்கள் ஒரு 3 ஃபவுண்டேஷன் எங்கள் ஊரில் இருக்குது சார். அந்த 3 ஃபவுண்டேஷன்லுமே நிறையா குற்றச்செயல்கள் ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆடு திருட்டு, போக்குவரத்து, நைட்டில் மது குடிச்சிட்டு போகிறதுனால எங்களுக்கு சில தொந்தரவுகள், இடையூறுகள் இருந்துச்சு. அதில் யார் பைக்கில் போகிறா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு சார். அதனால் இப்போ சார் வந்தப்பனால எங்களுக்கு கூப்பிட்டு எங்களை ரிமைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி குற்றச்செயல் நீங்கள் தான் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நாங்கள் அதுக்கு உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் இப்போதைக்கு ஒரு 6 கேமரா போட்டிருக்கோம். இன்னொரு 3 கேமரா நாங்கள் இன்னொரு பெரிய சென்டரில் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சார். தமிழகத்தில் அதிக அளவு கேமராக்கள் பொருத்தப்பட்ட பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் மாறி வருகிறது. குறிப்பாக கிராமங்கள் தோறும், வீதிகள் தோறும், வீடுகள் தோறும் அவசியம் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்பது காவல்துறையினுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுவதால் திருட்டு மற்ற குற்ற சம்பவங்கள் குறைந்து வருவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சிசிடிவி கேமராவால் காவல்துறைக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பாகவும் காவல்துறைக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பதாக காவல்துறை தெரிவித்து வருகிறார்கள். பல்வேறு பகுதிகளில், அதாவது விடுபட்ட பகுதிகளிலும் கிராமங்களிலும் அந்த கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு முழுமையாக கிராமங்கள் தோறும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு விழிப்புணர்வுகளை கீழக்கரை உட்கோட்ட காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். அனைத்து பகுதியிலும் முழுமையாக, அதாவது 100% சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட பகுதியாக நாங்கள் மாற்றுவோம் என்பதே எங்களுடைய நோக்கமாக உள்ளது என கீழக்கரை காவல்துறை டிஎஸ்பி திரு பாஸ்கரன் அவர்கள் நம்மிடத்தில் தெரிவித்தார். டிபிள்கே வலசை பகுதியிலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.